மன அழுத்தம் வருகிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள். உங்களை பார்த்து நீங்க பேசுங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ எதுக்காக இப்படி இருக்கணும். அதான் காலையில எழுந்த உடனே அந்த நெகட்டிவ், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை போட்டு அழுத்தும் போது நீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா, எந்திரி. உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீங்கள் மன அழுத்தத்திற்குள்ளே இருக்கலாம், உங்களை சுற்றி எல்லாமே இழந்திருக்கலாம், உங்களை பார்த்து 1000 பேர் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம், இல்லைன்னா இதுவரைக்கும் உங்களை பார்த்து நீங்களே எதிர்மறையா பேசி இருக்கலாம். நீ ஏன் வாழ்ந்த, நீ எதுக்கு பிறந்த, நீ என்ன அப்படின்னு பேசலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க ஆத்மாவை பார்த்து, உங்களை பார்த்து நீங்க பேச வேண்டிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஏன் கலங்குகிறாய். நிறைய மனிதர்கள் மன அழுத்தத்திற்கு ஆன நிறைய பேர். இதற்கு காரணம் என்ன? சிலருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த கடன் பிரச்சனை, பற்றாக்குறை, குறைவு, என்ன செய்வோம் இனி, எதிர்காலத்தை குறித்த அந்த பயங்கள் எல்லாம் வந்ததுனால சிலர் மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க. சிலர் எதனால மன அழுத்தத்துக்குள்ள ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பாவங்கள், அவருடைய தவறுகள் தான் அவர்களுடைய மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்கிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லாக்டவுன் காலங்களில் நிறைய பேர் இந்த சும்மாவே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃப்ரீ டைம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சா அவங்களுக்கு அந்த டைமிங்க்கு ஆஃபீஸ் போகணும், வேலை இருக்குது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி நிறைய அவங்க நிறைய பேர் பிஸியாகவே இருந்துட்டாங்க. ஆனால் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் சும்மா இருந்ததுனால, அதுவும் எஸ்பெஷலி இந்த வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று மொபைலு, இல்லைன்னா அந்த டிவி. இது இரண்டும் தான் நிறைய ஜனங்களுடைய பொழுதுபோக்காகவே மாறிடுச்சு. அவங்க அதில் ரொம்ப நேரம் செலவு செய்ய ஆரம்பித்தாங்க. பொதுவாக அந்த டிவி பார்க்கறது கூட, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிவி பார்க்கும்போது கூட அந்த டிவியை நம்ம மறைச்சு உட்காந்து பார்க்க முடியாது. அந்த டிவி சில வீட்டில் ஹாலில் தான் அந்த டிவி இருக்கும். அப்போ அந்த ஹாலில் அந்த ஏதாவது ஒன்று போட்டு அவங்க ஓட்டும் போது அந்த வீட்டில் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் டிவி சேனலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசுத்தமான நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் நடக்குதா அப்படின்னா இல்லை. அந்த காதல், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் அது டேஞ்சர், அது தப்புக்குரியது, பாவத்திற்குரியது. ஆனால் நிறைய பேருடைய இந்த கைகளில் இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒன்று இந்த லாக்டவுனில் நிறைய பேர் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நேரங்கள் அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்த ஆரம்பிச்சு அதற்கு அடிமையாகி, அப்போ அது இல்லாமல் அவங்களால அடுத்த ஒரு படி எடுத்து வைக்க முடியல. சிலரால, எல்லாராலையும் அப்படி இல்லை. இந்த மன போராட்டங்கள், இந்த மன அழுத்தம் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஒவ்வொரு வாரங்களும் இதை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானித்து, உங்களுக்கு ஜெபித்து, இதிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம மீட்டு எடுக்கிறதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களால் சந்தோஷமாய் வாழ முடியாது. ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிற ஒரு நபருக்கு இன்னொரு நபர் உதவி செய்து அவர்கள் கொடுக்குற அந்த ஹோப்பு, அவர்கள் கொடுக்குற அந்த ஜெபம், அவர்கள் கொடுக்குற ஆலோசனையின் படிதான் அவர்களை நம்ம வெளியே ரொம்ப அழகாய் கொண்டு வர முடியும். அதனால இந்த ஜெபத்திலே, ஒருவேளை ஜெபத்திலே இருக்கிறவர்கள் அந்த மன அழுத்தத்திற்குள்ளா நீங்க ஆளா இருக்கலாம், இல்ல அந்த மன அழுத்தத்திற்கு ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம், அது எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் மன அழுத்தத்திலே இருக்கலாம். ஸோ இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் இதை குறித்து ரொம்ப அழகாய் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, ஒரு பெரிய சாதனையை சாதித்த நிறைய பரிசுத்தவான்கள் இந்த மன அழுத்தம் என்கிற ஒன்றிலே போயிட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க. நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, தாவீதும் அப்படிதான். அது என்னன்னா, அந்த மன அழுத்தத்தினுடைய என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ இது எல்லாமே தாவீதுக்கு இருந்திருக்குது. நான் தனித்திருக்கும் குருவியை போலானே, நான் ஆந்தையை போலானே, நான் தூங்காம இருந்தேன் அப்படின்னா, என் ஜெபம் என் மடிக்கு எனக்கு திரும்ப வந்துருச்சு இப்படின்னு சொல்லி, ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே இருக்கிற ஒரு நபர் எப்படியெல்லாம் இருப்பாரோ அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்ததாக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவரும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்போ பல தேவ மனிதர்கள் என்னன்னா, இந்த பகுதிக்கு உள்ள போய் அழகா ஆண்டவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியாது என்று கிடையாது. உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் ஒருவேளை வெளியே வர்றதுக்கு கஷ்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, கண்டிப்பாக ஆண்டவரால் எல்லாமே சாத்தியமானது. தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் முடியும்.
அப்போ ரொம்ப மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்பீர்களானால் அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும்னா ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னா, இந்த மன அழுத்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மெடிசன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, மன அழுத்தத்திற்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பொதுவாகவே தாங்களே நிறைய அவங்க பேசிக்குவாங்க. அவங்க அவங்கள தான் ரொம்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்கள பார்க்கறது, அவங்கள சுத்தி அவங்கள மட்டும்தான் இருக்கும். உலகத்துல இருக்கிறவங்கள அவங்க கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்களே தவிர, தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய உடம்பை குறித்து அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏன் இப்படி பண்ணுது, எனக்கு ஏன் இப்படி செய்யுது. ஒரு சக்தி அவர்களோட பேசிட்டே இருக்கும்னு வைங்களேன். அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் அவங்களோட பேசுவோம். 2 நிமிஷம் 2-3 நிமிஷம் தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. நம்ம பேசிட்டே இருப்போம், அவங்க தன்னுடைய சரீரத்தை குறித்து இல்ல அவங்க குறித்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. இது ஆனா சங்கீதக்காரன் அதை என்ன பண்றாருன்னா, அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அப்போ ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னோட யாரு பேசுறாங்களோ இல்லையோ, தன்னோட தான் பேசணும். முதல்ல தன்னிட்ட அடுத்தவங்க பேசுறது, உங்களுக்கு சிலர் சொல்லுவாங்க, உனக்கு என்னதான் தெரியும் சார், உனக்கு என்ன. அதுவும் பொதுவாக மன அழுத்தத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கவுன்சிலிங் இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவங்களுக்கு ரொம்ப வீக்கா தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, இதெல்லாம் ஒரு போராட்டமா, இதை விட என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் ஒருத்தன் தாண்டி வந்திருக்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு உலகத்துல இருக்கிற இல்ல அவங்களோட இருக்கிற மனுஷங்களுக்கு அவர்கள் பேசுகிற, அவர்கள் சொல்லுகிற அந்த காரணம் ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். இதெல்லாம் என்ன உனக்கு பைத்தியமா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒன்று என்ன அப்படின்னா, மன அழுத்தத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை பலப்படுத்த, தன்னை உற்சாகப்படுத்த அடுத்தவங்க பேசணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க தான் உங்களை பேசணும், நீங்க உங்க ஆத்மாவோட பேசணும். அதுதான் சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிற முதல் வார்த்தை. அதுதான் தன்னோட அவர் பேசுறாரு, தன்னை பார்த்து பேசணும். நீ ஏன் அப்படி இருக்கிற, நீ இருக்காது, நீ நல்லா வருவ, நீ நல்லா பண்ணுவ. அதான் தனக்குத்தானே மோட்டிவேட் பண்ற ஒரு ஸ்பிரிட்டை நீங்க வாங்கிக்கல அப்படின்னு சொன்னா, மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாலும் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும்னா, உன்னை நீயே சரி செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை இன்னொருத்தர் சரி செய்ய வரமாட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் என்னன்னா, அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க. ஒரு 4 நாள் பார்ப்பாங்க, ஒரு 3 நாள் பார்ப்பாங்க, 2 நாள் ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மோட எப்பவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இல்லைன்னா படுக்க வச்சுட்டு, சரிப்பா நீ ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு வச்சுட்டேன், நீ சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ரொம்ப நாள் இல்ல, அந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பேசினா நல்லா இருக்கும். ஆனா அவங்க மனசு சொல்லுவாங்க, ஐயோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் அவர்களோட இல்லாம அவர்களால ஜமாளிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பவுமே உங்களை நீங்களே சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மன அழுத்தம் இருக்கிறவங்களும் சரிதான், இல்லாதவங்களும் சரிதான். எப்பவுமே நீங்க உங்களை என்ன பண்ணணும்னா, அதான் உங்களை ஊர்ல இருக்கிற எல்லாருமே குறைவா நினைச்சாலும் நம்ம எப்போ என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லாருமே இல்ல நீ ஃபெயிலியரான பர்சன், நீ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கடினம், இதால முடியாது அப்படின்னு 1000 எதிர்மறையான காரியத்தை உங்களை பார்த்து சொன்னாலும், ஆண்டவருடைய பிள்ளை நமக்கு நாமே பேசிக்கொள்வதை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, குறைவாக நெகட்டிவாக பேசிடவே கூடாது. மற்றவங்க பேசுறதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டீர்களேயானால் அது உங்களை ஒன்றும் செய்யவே செய்யாது. நீங்க ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு அது கிரியை செய்யும். அவங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லி போட்டோம், ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதனுடைய வலிமை குறைந்து விட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை பார்த்து நினைக்கிறது, நீங்க உங்களை பார்த்து சொல்றது உங்க வாழ்க்கையில அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய முழு ஆதாரமாக அமையும். அதனால இந்த மன அழுத்தம் வருகிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள். உங்களை பார்த்து நீங்க பேசுங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ எதுக்காக இப்படி இருக்கணும். அதான் காலையில எழுந்த உடனே அந்த நெகட்டிவ், அந்த எதிர்மறையான எண்ணங்களை உங்களை போட்டு அழுத்தும் போது நீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா, எந்திரி, ஓடு, போய் வேகமா போய் குளி, வேகமா போய் சாப்பிடு,
வேகமா வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்பு. என்ன அது பண்ணலையா, இது பண்ணலையா, இது பண்ண வேண்டாமா, எவ்வளவு நேரம் யோசிச்சு உட்காந்துருப்ப, எவ்வளவு நேரம் இப்படி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, எத்தனை நாளைக்கு தான் இது போகும் அப்படின்னு நம்மை குறித்து பேசுகிற, உங்களை பார்த்து நீங்களே பேசுகிற அந்த வலிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ரொம்ப கடினம். அதனாலதான் சங்கீதக்காரன் இன்னொரு சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இப்ப யோபு கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்களேன், அவங்களை குறிச்சு அவங்க எவ்வளவு பெருசா மோட்டிவேட். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா நம்பிக்கையா இருப்பேன். நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம முன்பு சொன்னது போல, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, நம்மை பார்த்து நம்ம பேசுறது நெகட்டிவா பேசிடக்கூடாது. நிறைய பேர் அவங்கள பார்த்து அவங்க பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, அவங்கள பார்த்து அவங்க ரொம்ப மட்டமாவே பேசி பழகிட்டாங்க, ரொம்ப குறைவாவே பேசி பழகிட்டாங்க. எல்லாத்தையும் பாரு, என் கண்ணை பாரு, என் மூக்கை பாரு, என் வாயை பாரு. அடுத்தவன் வாயை பார்த்து நம்ம வாயை பார்த்து நம்ம பேசுவோம். அவன் வாய் ரொம்ப நல்லா இருக்கு, என் வாய் பாரு குட்டி வாய், என் வாய் பாரு அகல வாய், என் மூக்கு பாரு சின்ன மூக்கு, என் மூக்கு பாரு பெரிய மூக்கு அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து, தன்னுடைய சரீரத்தை குறித்து நிறைய பேருக்கு குறைவாய் பேசியே பழகிட்டாங்க. ரொம்ப நான் பாரு இப்படி சிக்கா இருக்கேன், நான் பாரு இப்ப அடிக்கடி வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு. உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருடைய சரீரமும் எல்லாரும் மாதிரி இருக்காது. ஆமென் சொல்லுங்கள், புரியுதில்ல? என்ன சிலர் வந்து சாப்பாட்டுனால அப்படின்வாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம். கடந்த வாரத்தில் ஒரு நபரை சந்தித்தேன், அவருக்கு வந்து 73 வயசு அப்படின்னு சொன்னாரு. 73 வயசான அந்த மனுஷனை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் 73ல எப்படி இருப்பேன்? ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சு 73 நமக்கு வந்துச்சுன்னா அந்த 73ல நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சேன். கண்டிப்பா சான்ஸே இல்லை. அந்த 73 வயசுல அவருடைய வேகம், அவருடைய ஜெபம், அவருடைய தோற்றம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்து என்னால 73 அப்படின்றது வந்து நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அவ்வளோ ஆக்டிவா இருக்காரு. அவர் அந்த வயசுல அவருக்கு இன்னும் வந்து எப்படி 100 டச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு அவர் ஆக்டிவா இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய சரீரமும் ஒவ்வொரு விதமாய் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சிலருக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து பலனான சரீரம் ஒரு விதத்துல, ஆனா தீமோத்தேயுக்கு பலவீனமான சரீரம். தீமோத்தேயு நல்ல ஊழியக்காரன், தீமோத்தேயு ஆண்டவருக்காக தீங்கு அனுபவித்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கூட சொல்றாரு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. யாராம? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்த அதே ஃபெய்த்தை யாருக்குள்ள நான் பார்க்கிறேன்? உனக்குள்ள நான் பார்க்கிறேன்ப்பா, பாட்டிட்ட இருந்த விசுவாசம். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவரோட தீமோத்தேயு நடந்திருப்பான். ஆனா அவ்வளவு ஆண்டவரோட உத்தமமாய் நடந்து உத்தமன் என்கிற பெயரை வாங்கி, விசுவாச வல்லவன் என்கிற பெயரை வாங்கின அந்த தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அடிக்கடி ரொம்ப பலவீனப்படுற, உன் சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்குது, அதனால நீ என்ன பண்ணுக்கோ அப்படின்னு சொன்னா, மருந்துக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுலுடைய சரீரத்தினுடைய அமைப்பு வேற, தீமோத்தேயுனுடைய சரீரத்தினுடைய அமைப்பு வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சரீரம். இது எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை மோட்டிவேட் பண்றதுல தான் எல்லாமே இருக்குது. ஆமே. பொதுவாக இந்த டயாலிசிஸ் பண்றாங்க பாருங்க, இந்த கிட்னி வந்து பலவீனம் அடைந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விசை இந்த டயாலிசிஸ் என்கிற ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க தங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த டயாலிசிஸ் வந்து பண்ணிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசாகும், உடம்பு ரொம்ப ஊதுன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ எனக்கு தெரிந்த இப்ப சமீபத்தில் அந்த ஐயா இறந்துட்டாங்க, நல்ல வயதாகி அவர்கள் இறந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 2 கிட்னி ஃபெயிலியர், அவங்களுடைய சரீரத்துல உப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா ஒரு அப்படின்னா ஒரு கள்ளங்கபடு இல்லாத ஒரு மனிதன், உலகத்தை குறித்து எதுவுமே தெரியாது, ஆண்டவர் மேல பயங்கரமான நம்பிக்கை, ஃபெய்த், எதைனாலும் கண்ணை மூடிட்டு நம்புவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது தொடர்ந்து கண்டினியூவா 6 மாசம் பண்ணாரு. அப்போ டாக்டரை பார்த்து கேட்டாரு, இது எத்தனை மாசம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் எத்தனை மாசம் பண்ணுனா உங்களுக்கு என்ன? ஒருவேளை லாங் லைஃப் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால என்ன அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. நான் பண்ண மாட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். அப்போ அவர் டாக்டர் சொல்றாரு, இல்ல வந்து உங்க சரீரம் வந்து கெட்டு போயிடும், நீங்க இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, போனா போகுது, நான் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தா கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய ஃபெய்த்ல, உண்மையிலே சொல்றேன், அவருடைய விசுவாசம் வேணும். விசுவாசப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா சிம்டம்ஸும் அவருக்கு கூட வருது. அவருடைய வயிறு ரொம்ப பெருசாகுது, அவருடைய பாடி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியே போகாம கஷ்டமா இருக்குது, அவருக்கு என்னென்னமோ பண்ணுது. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா,
இறந்தா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, இருந்தா ஊழியம் செய்வேன். திருப்பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாட்கள் தாண்டி அந்த உடம்பு ரொம்ப அந்த ஊதுனதை அப்படியே பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. நார்மலாகி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக தான் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனாங்க. நான் பார்த்தது இது ஒரு நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாட்சியை சொல்றேன். இத்தனை நாட்களும் சுகமா இருந்து ஒரு நாளில் அவன் ஒரு 7 கிலோமீட்டர் பக்கத்துல நடந்து ஊழியம் செய்து கர்த்தருக்குள்ளே அவர் நித்திரை அடைந்தார். ஆமா, அப்போ ஏன் அப்படின்னு கேட்டா, அதே பலவீனம் வந்த நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் ரொம்ப நாள் வாழ முடியல, ரொம்ப நாள் மெடிசன் எடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து அவரை பார்த்து பேசுறாரு, அவரை பார்த்து பேசுற, அவரை பூஸ்ட் பண்றாரு, அவரை தைரியப்படுத்துறாரு. நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படணும், ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரு. உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் உன் ஜீவனை யாராலும் எடுத்து போட முடியாது அப்படின்னு அவரை குறித்து பேசுறாரு. அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீங்கள் மன அழுத்தத்திற்குள்ளே இருக்கலாம், உங்களை சுற்றி எல்லாமே இழந்திருக்கலாம், உங்களை பார்த்து 1000 பேர் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம், இல்லைன்னா இதுவரைக்கும் உங்களை பார்த்து நீங்களே எதிர்மறையா பேசி இருக்கலாம். நீ ஏன் வாழ்ந்த, நீ எதுக்கு பிறந்த, நீ என்ன அப்படின்னு பேசலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து, உங்களை பார்த்து நீங்க பேச வேண்டிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய். கர்த்தரை நம்பி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென் சொல்லுங்கள். உங்களை குறித்து அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருல. நீங்க வாழ்றதும், நீங்க மரிக்கிறதும், நீங்க சாதிக்கிறதும், நீங்க கீழே விழுகிறதும் எதுல தான் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களை பார்த்து பேசுறதுல மட்டும்தான் இருக்குது. நீங்க உங்களை பார்த்து பேசுறதுல மட்டும்தான் இருக்குது. பிசாசு வந்து அதற்கு நேராக உங்களை வழி நடத்துவான். உன்னை குறித்து குறைவாய் எண்ணு, உன்னை குறித்து குறைவாய் நீ யோசி. அப்போ நீங்க வந்து யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு புகுந்து அவனுக்குள்ள செய்த முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா அவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வந்து விதைச்சிட்டான் பிசாசு. நீ வாழ்றதே வேஸ்ட், நீ ஒரு துரோகி, நீ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன், நீ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்ட, நீ பண ஆசை பிடிச்சவன், உன்னை யாரு நீ மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் அசுத்தமா பேசுவாங்க, நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்னு அவனை குறித்து பிசாசு வந்து அவனுக்குள்ள நெகட்டிவா பேசிட்டே இருக்கிறான். பேசிட்டே இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, போய் வந்து நாண்டு கொண்டு செத்தான். அப்போ அவனுக்கு சூசைட் பண்ற ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்துருவேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை யார் வழி நடத்துகிறார் அப்படின்னா, பிசாசு அவர்களை வந்து நெகட்டிவா அப்படி பேசி வழி நடத்துகிறார். தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இல்லை, ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு வெற்றியான பேச்சு அவர்களுக்குள்ள இல்லை. கவனிங்க, நீங்க வந்து அடிக்கடி நான் சொல்றேன், இந்த தற்கொலை செய்கிற அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. நீங்க தற்கொலை செய்யணும் அப்படின்னு, சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே அது ஆண்டவரால அனுப்பப்படுறது அல்ல. அது யாரால அனுப்பப்படுதுன்னா, பிசாசால அனுப்பப்படுகிறது. பிசாசு தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வாழுவேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மை சாகிறதற்காக அழைக்கவில்லை, கர்த்தர் நம்மை வாழுகிறதற்காகவே அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய நம்பர் 1 முதலாவதாக மன அழுத்தத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும்னா, உங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. உங்களை பார்த்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, என் ஆத்துமாவே, இல்லைன்னா உன்னை பார்த்து பென்சே நீ ஏன் கலங்குகிறாய். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ கலங்க கூடாது அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த, உன்னை மன்னிக்கிற, உன்னை தூக்கி எடுக்கிற, உன்னை அலங்கரிக்கிற, மீண்டும் உனக்காக உதவி செய்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, அவர் உன்னை கைவிடவும் இல்லை. அவர் சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அதனால நம்மை கைவிடவே மாட்டார். அதனால நீ கலங்க வேண்டியதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்ப இன்னையிலிருந்து ஒரு முயற்சி எடுத்துருங்க. நீங்க உங்களை பார்த்து நீங்க வந்து எப்படி, அதுவும் வந்து எப்படின்னா நெகட்டிவா பேசிடவே கூடாது. இப்படி 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 இப்படின்னெல்லாம் நீங்க வந்து பேசவே கூடாது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் அதை பேய் அப்படின்றது மாதிரி உலகத்தாங்க சொல்லுவாங்கல்ல. உண்மையிலே நீங்க ஒரு காரியத்தை குறித்து பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். அப்படின்னா தேவதூதனே உங்களுக்கு பிசாசு மாதிரி தான் தெரியும். ஆமே, நீங்க பயப்பட்டீர்களே ஆனால் தேவதூதனே வந்து நின்னாலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பால போ பிசாசேன்னு வைங்க நீங்க. ஏன்னா நீங்க பயந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நம்முடைய இருதயத்தை நம்ம தான் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, பலனாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த போராட்டம் வருகிற காலத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன் ஆத்துமாவை பார்த்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பேசுன. அதான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை
பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் அப்படின்னு அவங்கள பார்த்தே பேசுறாங்க. அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க பாருங்க. அவர்களை ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு உயர்வுக்கு பிறகு, ஒரு உயர்வு வரைக்கும் மற்றவங்க நம்மளை பூஸ்ட் பண்ணலாம் சிஸ்டர், பிரதர். ஒரு டைம் வரைக்கும் மற்றவங்க நமக்கு சொல்ற வார்த்தை நமக்கு பலனா இருக்கும். ஆனா ஒரு வயது தாண்டதற்கு பிறகு 1000 பேர் பேசினாலும் உங்களுக்கு நீங்க பேசுகிற அளவுக்கு வரவே வராது. ஆமேன் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா உங்களை குறித்து மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களை குறித்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால இந்த ஜெபத்துல யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. நீங்க ஒருவேளை கலங்கி போய் உங்களை குறித்து ரொம்ப நெகட்டிவா நீங்க பேசிட்டே வந்திருக்கலாம். நான் ஒரு வாழ தகுந்தவன் அல்ல, என் கையில எது தொட்டாலும் நல்லாவே வரமாட்டேங்குது, நான் அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்ற நெகட்டிவா உங்களை பார்த்து நீங்க நிறைய பேசியிருப்பீங்க. அப்படின்னா நீ எதுக்கு வாழ்ற, நீ வாழவே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் உங்களை பார்த்து நீங்க பேசியிருப்பீங்கன்னா, இப்போ இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, தாவீதை போல உன்னை பார்த்து நீயே சொல், நீ ஏன் கலங்குகிறாய் என்று உன்னை பார்த்து கேள். இல்லை, இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். இதுவரையிலும் சுமந்த தேவன் இனியும் உன்னை சுமப்பார், இனியும் உன்னை ஆதரிப்பார். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வருகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி, நான் கலங்க போவதில்லை, நான் அஞ்ச போவதில்லை சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, என் சரீரமே, நீ ஏன் கலங்க வேண்டும்? உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுங்கள். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ எதற்காக பயப்பட வேண்டும்? நீ எதற்காக அஞ்ச வேண்டும்? உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிட போவதில்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகப் போவதில்லை. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை நமக்காய் கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென் சொல்லுவோம். உங்களை குறித்து நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ கலங்காத அப்படின்றத நீங்க பேசிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீ அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்படவே கூடாது, அஞ்சவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க மன அழுத்தத்திலிருந்து ரொம்ப அழகா நீங்க வெளியே வருவீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் உங்களை விட்டு வெகு சீக்கிரத்திலே கடந்து போய்விடும். ஆமேன்னு சொல்லுவோம். விசுவாசிக்கிறீர்களா? அப்போ காலையில கண்ணை முழிச்ச உடனே உங்களை பார்த்து நீங்க பேசணும். என்ன எந்திரிக்கலையா அப்படின்னு தான் கேட்கணும். ஆமேன். சிலர் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களை பார்த்தே நீங்க பேசணும். பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் அப்படி பேசுகிற பழக்கமே இல்லை. அப்படி உற்சாகப்படுத்தணும். என்ன இன்னும் பல் வளர்க்கலையா அப்படின்னு உங்கள் மனைவி கேட்கக்கூடாது, உங்கள் கணவனார் கேட்கக்கூடாது. யார் கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்க. மனைவி கேட்டாங்கன்னா, அம்மா அப்பா கேட்டாங்கன்னு என்ன சொல்லுங்க? போமம்மி, உனக்கு வேற வேலையே இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்களே உங்களை கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்திரிச்சு போய் அவ்வளோதான் உங்கள் வேலையை முடிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் குளிக்கலையா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும். பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு வைங்க. ஆமே, அதுதான் நடக்கும். அப்போ நம்மை பார்த்து நம்ம பேசுவோமே, ஆனால் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப அழகா கரெக்ட் ஆயிரும். நீங்க உங்களை பார்த்து நீங்க பேசிட்டீங்கன்னா நான் நம்புறேன் மூணாவது பர்சன் உங்களை பார்த்து பேச வேண்டிய அவசியம்ன்ற ஒன்று வரவே வராது. அல்லேலூயா.